ஐயா, இந்த சமுதாயத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க வந்து சரியான முறையில் அங்கீகரிக்கப்படுறதில்ல. இளைஞர்களாக இருக்கிற போது நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போது சில அமைப்புகள்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக, இளம் வயது மாணவர்களுக்காக நிறைய போட்டிகள்லாம் வந்து நடத்திட்டுருக்காங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன், உங்களுடைய வந்து நிறுவனத்தின் சார்பாக வருடா வருடம் அவங்க அதை வந்து செய்கிற போது உங்களுடைய பனானா ஸ்லைஸ் நிறுவனத்தின் சார்பாக நீங்கள் அவங்களுக்கு நிறையா உதவி செஞ்சதா நான் கேள்விப்பட்டேன். எந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? அவங்களுடைய வளர்ச்சிகளையும் திறமைகளையும் எந்த மாதிரி பாராட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி பாராமுகமாக தான் இருக்கிறோம். மாற்றுத்திறனாளி குழந்தைகள்ங்கிறது வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். நம்ம நிறைய பேர் அதை தொந்தரவாக நினைக்கிறாங்க. ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த திறமையை வெளிக்கொணரும் நிகழ்ச்சிகள் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கையில் நாங்கள் ஆர்வமாக அதுக்கு ஏதாவது பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் நடக்குது. இளைஞர்கள் தான் அதை எடுத்து செய்கிறாங்க. ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடுது. குழந்தைகிட்ட அது கிடையாது. நம்ம தான் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொணரணும். அந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் இதெல்லாம். சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் வந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு, ரோட்டில் பார்த்துட்டு, இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்துட்டு கண்ணீர் சிந்துவாங்க. அவங்க கண்ணீர் சிந்துறதுனால அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இறங்கி வந்து அவர்களுக்காக சில வந்து தூண்டுகோள்களாக இருக்கிற போது. இல்லை, நாங்கள் வெறும் தூண்டுகோள்கள் மட்டும்தான். இதை செய்கிறவங்கள தான் நிறைய நிஜமாகவே பாராட்டணும். இல்லை, தூண்டுகோள்களாக இருப்பதனால தான் அவர்களால் செய்ய முடியுது, பணியாற்ற முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இளம் வயதிலேயே வந்து இந்த வந்து தொழில் நிறுவனத்துக்கும் இந்த வந்து சமுதாய பணிக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் இளம் வயதில் வந்தபோது உங்களுக்கு போட்டி, காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சிங்க? இல்லை, போட்டின்னு எங்கள் அப்பா சொல்வார், போட்டின்னு யாரையுமே நினைக்கக்கூடாது. அதை இன்றளவும் நாங்கள் அதை கடைபிடித்துக்கிறோம். யாரையும் போட்டியாளராக நினைப்பதில்லை, சக தொழிலதிபராகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒரு தடவை பேசையில் சொன்னார், சிப்ஸு வறுக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, பட் கடவுள் உனக்கு போட்ட பிச்சை. இன்றளவும் அதை நான் நினச்சிட்ருக்கேன். எல்லாராலையும் சிப்ஸ் போட்டாலும் பனானா ஸ்லைஸுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது. அது கடவுள் எனக்கு கொடுத்த பிச்சை என்று தான் நான் சொல்வேன். அதை வைத்து கொண்டு நல்ல விதமாக செய்து அதன் மூலம் சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. யாரையும் போட்டியாளராக நினைப்பதில்லை. நிறைய பேர் வந்து கேட்ட இந்த தொழில் எப்படி பண்ணணும்னு கேட்டு வந்தால் முதல் அக்கு வரை எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்போம். இதில் இப்படி செய்ய வேண்டும், இங்கு காய் எடுக்கலாம், எண்ணெய் எடுக்கலாம், இதில் இவ்வளவு லாபம் வரும், வருமானம் வரும், இப்படி செய்யலாம். உண்மை, எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய பேர் வந்து சில தொழிலை விட்டு எங்கள் தொழிலுக்கு வர ஒரு காரணமாகவும் நாங்கள் இருந்திருக்கிறோம். இன்றளவும் அதை தொடர்கிறது. அதையிடம் என்னால் ஒரு பெரிய சப்ளை வந்து என்னால் சப்ளை பண்ண முடியலனாலும் இன்னொருவரிடம் ஏற்பாடு செய்து கொடுப்பேன். அவரிடம் நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளும்படி அவரை அனுப்பிவிடுவேன். இது நான் செய்கிற வியாபாரம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டியதை எப்படியும் கொடுப்பார், அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த உங்களுடைய சமுதாய பணியில் மிகுந்த பாராட்டுக்குரியது நாங்கள் வந்து கேட்டபோது இந்த இரத்த தானம். அதாவது யாருக்கெல்லாம் எமர்ஜென்சியாக ரத்தம் தேவைப்படுற போது அணுகிற போது கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அணுகி எஸ்எம்எஸ் அனுப்பி நிறைய உயிர்களையும் நீங்கள் வந்து செய்திருக்கோம். அது மறுபடியும் அந்த பெருமையெல்லாம் ரோட்டராக்டர்களையே சாரும். ரோட்டரியில் இருந்தபோது என்னை சுற்றி ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் கூட்டமே இருந்தது. நாம் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் மூலமாக நிறைய இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்கிறோம். இந்த இரத்த தானத்தை பற்றி எப்படி வந்து இளைஞர்கள் வந்து இன்று நிறைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் இரத்த தானம் அப்படின்னாலே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் கொடுக்கணும். வயசாக வந்து 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே ஆனாலாம் கொடுக்க முடியாது. நிறைய வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நிறைய வந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தி நீங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னொரு விஷயம், இரத்த தானம் பயப்படுறதுங்கிறதெல்லாம் பழைய கதை ஆகிப்போச்சு. இப்பொழுது சமுதாயம் உறுப்பு தானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மூளைச்சாவு அடைந்தவர்களை உறுப்புகள் எடுத்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சினிமாவில் நடப்பது போல் நிஜத்திலும் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் இப்பொழுது அந்த மாதிரி இரத்தம் கொடுப்பதற்கு யாரும் பயப்படுவதில்லை. இளைஞர்களை ஊக்குவிப்பது என்பது அது ஒரு காரணம். இரத்த தானத்தின் மூலம் அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதால் அந்த பணியை செய்து வந்தோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக, வளர்ந்த தொழிலதிபராக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிறது, மாணவர்கள் சார்பாக கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க.
இப்போ வந்து தொழில் செய்கிறது சிறந்ததா அல்லது வேலை பார்க்குறது சிறந்ததா? இல்லை, கோயம்புத்தூர்காரங்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது. இந்த மண்ணுக்கே உரித்த குணம் அது. தொழில் செய்யணும் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை. வேலைக்கு செல்வதுங்கிறது வந்து அதில் ஏதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகிறவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் தொழிலதிபராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு தொழில் பண்ண அப்படின்னு. இந்த பக்கம் கேட்டிங்கன்னா அவருடைய அந்த பக்கம் சாதக பாதகங்கள் சொல்லுவாங்க. பட் தொழிலதிபர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சுகமான ஒரு அனுபவம் தான். நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு அவர்களை வேலை வாங்குவது, நம்மளுடைய அந்த நிறுவனத்தின் மூலம் ஒரு 10-20 குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். நிறைய இடங்களுக்கு ரீச் ஆக முடியும். பட் வேலை நேரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தா தான் அதில் போக முடியும். குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம தொழிலதிபராகும். அது நல்ல முறையில் உங்களுடைய நண்பர்கள் இல்லாமல் உங்களை பற்றி கேட்குறப்போ, உங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் நிறைய அதிக வருஷம் இருக்காங்க. 15 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்க, 10 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களோட வந்து நல்ல அட்டாச்மெண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள், அதாவது கல்விக்காகவும் வந்து நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்க. அதாவது உங்களுடைய அமைப்பு ரீதியாக இல்லாமல் பர்சனலாகவும் வந்து நீங்கள் நிறைய வந்து செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கல்வி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நகர்ப்புறத்தில் இது கிட்டத்தட்ட உண்மைதான். எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறது. கிராமப்புறங்களில் அது போய் சேரலை இன்னும். அது வந்து அதுக்கு நம்ம ஏதாவது அரசு தான் செய்ய வேண்டும். நகர்ப்புற மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் படித்து விடுறார்கள். கிராமங்களில் வந்து அது ஒன்று அருகாமையில் பள்ளி இல்லது, இரண்டாவது வறுமை. இது 2 விஷயத்தினால அவங்க படிக்க முடியாமல் தான் போகுது. அதுக்கு ஏதாச்சும் நிச்சயம் நம்ம செய்யணும். ஐயா, இப்போ வந்து உங்களுடைய எதிர்கால கனவுகள், சமுதாய பணிகளில் எதிர்கால கனவுகள் நிறையா சொன்னீங்க. நீங்கள் சார்ந்திருக்கிற பகுதியில் எப்படிப்பட்ட வளர்ச்சி வரணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க? எப்படிப்பட்ட வளர்ச்சியான சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? வளர்ச்சி இனிமேல் தான் வரணும்னு இல்லை. ஆல்ரெடி கோவைங்கிறது வந்து கோவை முத்திரை அகில இந்திய அளவில் என் உலக அளவிலும் கூட முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. கோவைக்கு என்னென்னு தேவைன்னு கேட்டிங்கன்னா, எங்களை ஃப்ரீயாக விட்டாலே போதும் சார், இது நல்லது நடக்கும் இந்த ஊரில். கோவைக்குன்னு செய்யறதுக்கு நல்ல இதுவரை எங்கள் பிரச்சனைகளையோ இல்லை கோவை நகரை சார்ந்த பிரச்சனைகளோ தொழிற் பிரச்சனைகளையோ மேலிடம் எடுத்து செல்வதற்கு இதுவரை ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிரதிநிதி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட சிந்தனையாளர்கள், என்ன சில குடும்பங்கள், இவர்களுடைய கடும் உழைப்பினால் உண்டாக்கப்பட்ட நகரம் இது. இன்றைக்கி வந்து அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் வாசியோட ரத்தத்தில் ஊறி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அரசு சாராமல் தான் இங்கே நடந்திருக்க ஒழிய அரசை நம்பி இந்த ஊரில் அதிகம் எதுவும் நடக்கிறது இல்லை இன்று வரை. ஒரு சின்ன விஷயமான சிறுதுளி ராக் இது போன்ற அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவங்க வந்து இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ள செஞ்சுருக்க விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள். அந்த நம்ம குளம் தூர்வாடுறது, அணைக்கட்டுகளை சுத்தப்படுத்துவது, நொய்யல் நதியை சுத்தப்படுத்துவது, இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் தவிர்ப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களும் எங்களை பொறுத்தவரையில் எங்கள் நிறுவனங்களில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, நான் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் தொழிற்கூடம் அமைந்துள்ள பகுதியிலோ இல்லை எங்கள் கடையை சுற்றியோ பிளாஸ்டிக் பொருட்களோ குப்பைகளோ அங்கே ஒரு தொழிற்சாலை நடக்கின்றது என்ற அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு நன்றாக மெயின்டைன் பண்ணி ஆமாம் அதெல்லாம் எங்கள் கடைகள்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி தான் இது பண்ணுறோம். இன்னும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து வேறு வகையான இந்த கேரி பேக்கெல்லாம் கொண்டு வர முடியாமங்கிறதுல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தால் நிச்சயம் நாங்கள் மாறுவோம். அதாவது சார், ஒரு மரம் வந்து 100 லாரியினுடைய புகையை வந்து தாங்கிக்குது, சுவாசிச்சுட்டு நல்லா காற்று கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மரம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இன்றியமையாது. நீங்கள் நிறையா மரங்கள் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் எல்லாமே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த மரம் அப்படிங்கிறது வந்து நடுவது வந்து இலக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது பெரிய இலக்கு ஏதாவது நினைக்கிறீங்களா? இருக்குது. அதை சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் அது ஈஷாவும் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய மரங்கள் நடுவதில் அவங்க முன்னணியில் இருக்காங்க. எங்களுக்கும் சில திட்டங்கள் இருக்கின்றது. அதாவது சிலது நாங்கள் வந்து பார்க்குறோம்,
பேருக்கு வந்து வந்து வைக்கிறாங்க. மரம் நட்டு பெயர் மாட்டி விட்டு சென்று விடுவார்கள். அப்படி அல்ல, இது மரம் வைத்து வளர்க்க வேண்டும், மரம் வளர்ந்து அதை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு குறைவாக செய்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும். அதனால் நிறைய பண்ணுறோங்கிறத விட நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறது. கூடிய விரைவில் அதெல்லாம் செய்வோம். பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து அந்த விழிப்புணர்வு எடுத்துறோம். ஆமாம், நீங்கள் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னாலும் பள்ளி பருவத்திலிருந்து கொண்டு வந்தால் தான் அந்த மாற்றம் அவர்கள் வளர்ந்து ஆளாகும் பொழுது அது செயல்பாட்டுக்கு வரும். அவங்கக்கிட்ட அந்த மரக்கன்றுகள்லாம் கொடுத்த போது மேட்டுப்பாளையம்ல வந்து நீங்கள் மகிழ்ச்சி, அதை சில நான் புகைப்படம் எடுத்து வைத்திருக்கேன், இப்போது இல்லை. அது ஏதோ ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் வைத்து அன்றாடம் அது வளர்வதை அவர்கள் கட்டுரையாக கூட எழுதியிருக்கிறார்கள். இப்போ 5 வருடம் கழிந்து நாம் போய் பார்க்கும்போது, சார் இது நீங்கள் கொடுத்த மரம்தான்னு சொல்லி அதை புலகாங்கிதம் அடையும் பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சி, நாம் செய்த ஒரு செயலுக்கு ஒரு விளைவு, நல்ல விளைவை பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர் சுற்றி நடந்துகிட்ருக்குது. உங்களுடைய சமுதாய பணி, ஆன்மீக பணி, இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லா சிறப்பான முறையில் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. இல்லை, இதெல்லாம் ஒரு சிறு அளவில் தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. இல்லை, சிறு துரும்புனாலும் நிச்சயம் நிச்சயம் உங்களால், அதாவது ஒரு காரியத்தில் வந்து சார் யாராவது ஒருத்தர் பயன்பெற்றாலே அந்த வந்து காரியம் வெற்றியடைந்ததாக தான் வந்து அர்த்தம். நல்ல நோக்கத்தோடு செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற நான் முதல்லே கேட்ட மாதிரி இந்த வந்து கல்வியெல்லாம் முழுமையாக சென்றடைக்கிறதான்னு வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். அரசாங்க பள்ளிக்கு நீங்கள் நிறைய செய்திருக்கிறோம், இன்றளவும் செய்து வருகிறோம், செஞ்சுருக்கீங்க. ஐயா, இப்போ உங்களுடைய சமுதாய பணியில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள்? நாங்கள் ஒரு முறை சிறை கைதிகளுக்காக ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். சிறையில் கோவை மத்திய சிறையில் போய் பண்ணியிருந்தோம். நிகழ்ச்சி நல்லா பிரமாதமாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பாட்டு பாடினேன், என்னம்மா கண்ணுன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தோம். நல்லா இருந்து, பலத்த கரகோஷம், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்து. கடைசியில் வரையில் ஒருவர் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தார். என்னங்க ஐயா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐயா, நாங்கள் ஏற்கனவே தண்டனை பெற்று உள்ளே வந்திருக்கோம், இது தேவையா அப்படின்னு. இல்லை, மறுபடியும் தமாஷா தான் சொன்னேன், அப்படி பாடி தண்டனை கொடுத்த மாதிரி அவர் நினச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து நல்ல முறையில் வந்து விஸ்தரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த இலக்கு, உங்களுடைய தொழில் வந்து இப்போது வந்து நிறைய கடைகள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்கிறீங்க. உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? இந்த அடுத்த இலக்குன்னு சொன்னால் எங்கள் ஒரு சென்ட்ரல் கிச்சன் ஒன்று கொண்டு வந்துட்டுருக்குறோம். அது 1-2 மாதங்களில் அது முடிவடைந்து விடும். அதற்கு பிறகு உலகளாவிய வியாபாரத்தில் இறங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை முத்திரையை எங்கும் பதிப்போம்னு இந்திய தொழில் வர்த்தக சபையின் அந்த லோகோ தான், அதைத்தான் மனசில் வச்சுக்கிட்டு இது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் கோவை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும், பிரபலப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். இப்போது ஐயா பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த தொழில் உங்களுடைய தொழில். இந்த விவசாயத்துக்காக நிறைய வந்து உதவிகளை அரசாங்கம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து சரியான முறையில் வந்து அது வந்து ரீச் ஆகிறதில்ல. இல்லை, அந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி என்னென்னா, விவசாயிகளை அவர்களாக ஒன்றிணைந்து ஒரு கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதாவது விளைவித்தவன் தான் அதன் பயனை அடையுமாறு சில விஷயங்கள். எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ தொட்டியம்ங்கிற ஊரில் தொட்டியம் வாழை விவசாயிகள் சங்கம்னு சொல்லி அவங்க வந்து வாழை திருச்சி அருகே இருக்குது. அதில் வாழையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள்னு சொல்லி செய்கிறாங்க. அது வந்து விவசாயிகளின் ஒன்றிணைந்த ஒரு முயற்சி. இடைத்தரகர்கள் வந்து பலனடையாமல் ஒன்றா வாங்குறவனுக்கு அந்த பலன் போய் சேரணும், இல்லைன்னா அதை விளைவித்தவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருகிறது. இப்போ நாங்கள் வந்து நேரடியாக தோட்டங்கள்லேருந்தே கொள்முதல் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நடும் பொழுது முதல் கொண்டு அறுவடை செய்யும் வரை இடையில் என்ன உதவிகள் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து எங்கள் தரத்திற்கு, எங்கள் பக்குவத்திற்கு அதை வளரச் செய்து அவர்களிடம் நாங்களே நேரடியாக கொள்முதல் செய்து வருகிறோம். மிக்க நன்றி ஐயா. இறுதியாக, நீங்கள் ஒரு தேசப்பற்றாளர் என்ற காரணத்திற்காக இனி இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள்? இல்லை, இந்தியாவிற்கு நிறைய இப்போ அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல
நல்ல நகர்வை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய பலன்கள் நாம் தெரிவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேசப்பற்று அது ஒன்று இருந்து விட்டாலே போதும். எந்த தேசமும் தலை நிமிர்ந்து நிற்கும். லஞ்ச லாவண்யம், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அது எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அது செய்யக்கூடியவர்கள் மாணவர்கள் தான். அதனால் இன்றைக்கி மாணவர்கள்கிட்ட தேசப்பற்றியும் இந்த லஞ்ச லாவண்ய ஒழிப்பை பற்றியும் பேசி கொண்டு வந்தாலே நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி 2020 நம்ம தாங்க சாம்பியன். பல விழுதுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த விழுதுகள் 1000 நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து பல கருத்துக்களை, அரிய கருத்துக்களை, சமுதாய சிந்தனைகளை வழங்கியதற்காக எங்கள் லோட்டஸ் நியூஸ் நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்த லோட்டஸ் டிவி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.